மக்களே எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஃபுல்லாக மரம் தான். ஸோ இங்கே ஒரு பென்சிக்கல், இந்த பக்கமும் பயிர், சுற்றியும் பயிர். அது மாதிரி எங்கள் ஊரில் நிறைய கடைசி விவசாயி, நிறைய வயதான விவசாயி, நிறைய பேர் விவசாயம். ஒரு பெரிய ஏரியா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏரி தான். பெரிய ஏரியா இங்கே ஒரு டிஸ்ட்ரிக்டில் காற்று ஒரு 150 ஏக்கராக்கு மேலே இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கராக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே விவசாயம் தான். மக்களே எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடி நயல் இருக்குது. இந்த அளவுக்கு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவோம் இங்கே இருந்தால். சரிங்களா? வில்லேஜில் இருந்தால் என்ஜாய் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் தான். ஸோ இங்கே ஒரு பென்சிக்கல், இந்த பக்கமும் பயிர், சுற்றியும் பயிர். இங்கே உக்காந்துட்டு சரியான இது பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், ஜில்லுன்னு இருக்கும் காற்று. ஸோ அது மாதிரி எங்கள் ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப ஜாஸ்தியாக விவசாயம் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு 95% 95% பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஸோ வேலூர் பார்த்திங்கன்னா அதிகம் விவசாயம் தான் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுறது எனக்கு ஆசை இல்லை. வேற ஊரை காப்பாற்றுற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாற்றுற மிலிட்ரி மாதிரி, மனுஷனை காப்பாற்றுற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. கடைசி விவசாய படம் பார்த்துருப்பீங்களா? அது மாதிரி எங்கள் ஊரில் நிறைய கடைசி விவசாயி, நிறைய வயதான விவசாயி, நிறைய பேர் விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் இவங்களை காட்டுறோம் பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏரி காய்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏரியா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏரி தான். பெரிய ஏரினா இங்கே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கார்பத்தி ஏரிக்கு அப்புறம் பேசி பார்த்தீங்கன்னா மகேந்திரவாடி, அப்புறம் எங்கள் ஊர் ஏரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எங்கள் ஊர் ஃபுல்லாகவே விவசாயம் தான் காய்ஸ். இங்கே வந்து நீங்கள் குறைஞ்ச பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ஏக்கராக்கு கிட்ட கரெக்டாக தெரில எனக்கு. ஒரு 100-150 ஏக்கராக்கு மேலே இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கராக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே விவசாயம் தான். விவசாயம் தான் மட்டும் தான் பண்ணுறாங்களே. நம்ம வில்லேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஏரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ பாருங்கள் அது ஃபுல்லாக வயக்காடு தான். சரிங்களா? வயக்காடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாழைத்தடி எல்லாமே இருக்குது. ஸோ கிணறு இருக்குது, எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அதுதான் பச்சம்மா கோயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயம் நல்லா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுவாங்க. இது வந்து பச்சம்மா கோயில். பாருங்கள் கைஸ், குமாரன் ஒருத்தர் இருப்பார். ஹலோ குமார குருப்பார். பார்த்தீங்கன்னா பச்சம்மா கோயில் சத்திரம். கல்யாணம் கல்யாணம் பண்ணுறதா சத்தத்தை வந்து கல்யாணம் பண்ணிங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க. இதில் போகலாம். புதுகையில் அமர்ந்தவளே புவனேஸ்வரியம்மா, புதுகையில் அமர்ந்தவளே புவனேஸ்வரியம்மா, அகிலமெல்லாம் அம்மா கோயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புதுகையில் அமர்ந்தவளே